ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய காதலி அல்லது காதலன், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்க யார் கூடயாவது ஃபோன் பேசிவிட்டு அந்த ஃபோன் பேசின ஹால் ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த டிலீட்டான ஹால் ஹிஸ்ட்ரியை எப்படி திரும்ப எடுக்கிறது? அப்படி இல்லைன்னா நீங்களே யார் கூடயாவது பேசின ஹால் ஹிஸ்ட்ரி, அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த மொபைல் நம்பர், இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டிலீட்டான மொபைல் நம்பர் ஹால் ஹிஸ்ட்ரியை எப்படி திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்கிற அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், நீங்கள் ஈஸியாகவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்குது. இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் அக்ரி அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோசெட் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரோசெட் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தவிர இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் பேக்கப் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தவிர இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கால் டீட்டெயில்ஸை மட்டும் ரெக்கவர் பண்ணுறதால ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள், ஜென்ரல் கால் லாக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து டேட் ஆட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு எப்போ டிலீட் ஆனதுலேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்கும். இதில் வந்து நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி டிலீட் ஆனதை எடுக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி டிலீட் ஆனதை எடுக்கலாம். பட் இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த வருஷம், அதாவது ஜனவரி மாதம் டிலீட் ஆனதை மட்டுமே நான் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ஜனவரி மாதத்தை கிளிக் பண்ணி அதில் முதலாம் தேதியாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஜனவரி 1 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்போ வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும். ஸோ இதில் வந்து நான் இந்த February 19 வரைக்கும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்லி டயல் கால், ஒன்லி ரிஜெக்ட் கால், ஒன்லி மிஸ்ட் கால் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கால் லாக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டாக இருக்கிறத கொடுக்குறேன். கொடுத்து அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லி கேட்பாங்க. அதாவது ஃபைல் நேம் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்பாங்க. இதில் நீங்கள் என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரெக்கவரி கால் அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா டிலீட்டான ஹால் ஹிஸ்ட்ரி பூராவுமே இதில் வர ஆரம்பிச்சிதுன்னா நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். நான் இப்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடி டிலீட் ஆனது எல்லாத்தையும் எடுக்கிறேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ வருது. நீங்கள் 1 இயர் இல்லை 5 இயர்ஸுக்கு அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் வரும். இதவ்வளோ நான் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே பேசின ஹால் ஹிஸ்ட்ரி, அதனால தான் எனக்கு இவ்வளோ வருது. இதில் நான் ஷூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டாக வந்து நேம் இருக்கும், அதுக்கப்புறமா நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் டேட் இருக்கும், எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் அப்படின்றது இருக்கும். அப்புறம் இங்கே வந்து மிஸ் கால் இல்லை ரிஜெக்ட் கால் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஷூம் பண்ணியும் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் சேவ் பண்ணாத நம்பரும் இருக்கும், சேவ் பண்ண நம்பரும் இருக்கும். உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, யார் கூடலாம் பேசியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இதை பார்த்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.